படப்பிடிப்பிற்காக ஆளே மாறி போயிட்டாங்க மோனாலிசா. பார்த்துட்டிங்கன்னா, அவங்க மும்பையில தங்கி இந்த மாதிரி ஷூட்டிங்க்கு வந்து ரெடி ஆகுறதும், அவங்களோட மேக்கப்லாம் பண்ணிட்டு ரெடி ஆகுறதும், இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க படத்துக்கு 21,00,000 சம்பளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நாள்லயே வந்து இந்தியன் கேட் பக்கத்தில வந்து ஷூட்டிங் ஆரம்பிக்க போறதாவும் சொல்லியிருக்காங்க. என்ன படம் பார்த்துட்டிங்கன்னா, டைரி ஆஃப் மணிப்பூர் அப்படிங்கிற படத்தில நடிக்க போறதாவும் சொல்லிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா, உத்தரப்பிரதேச மாநிலத்தில கும்பமேளால ஊசி பாசி வித்துட்ருந்தவங்க இவங்க. 50, 100க்கே ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தவங்க தான். இவங்க வந்து இப்படி படத்தில நடிக்க போறது அப்படின்ட்டு யூடியூப்பில வந்து ஏஐ மூலியமா வந்து நெறைய பேர் வந்து வதந்திகள பரப்பிட்டுருக்காங்க. ஆனா இவங்க குடும்பத்தில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இவங்க வந்து நாங்க என்னைக்குமே பாசி விக்கிறத வந்து விடமாட்டோம். நாங்க பாசி விக்கிறது தான் எங்களோட குலத்தொழில். எங்க பிள்ளைய நாங்க கல்யாணம் பண்ணி குடுக்க போறோம். இந்த பொண்ண வந்து நாங்க நடிக்கிறதுக்கெல்லாம் அனுப்ப மாட்டோம் அப்படின்ட்டு அவங்க குடும்பத்திலேயே சொல்லிட்டாங்க. இந்த பொண்ணும் நான் நடிக்க வரமாட்டேன்னு சொல்லிருச்சு. ஆனா பார்த்துட்டிங்கன்னா, யூடியூப்ல, சோசியல் மீடியால எல்லாம் வந்து இவங்கள வந்து ஏஐ மூலியமா வந்து இவங்க நடிக்கிறாங்க அப்படின்ட்டு இவங்களோட ஃபோட்டோ, வீடியோஸ்லாம் வந்து வைரலா பரவிட்டுருக்கு. இந்த மாதிரி நியூஸ தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.